உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இதில் கிளைமேக்ஸில் நான் ஏதோ பெரிய ஒரு கொலை குற்றம் செஞ்ச மாதிரியும் ஒரு பாவத்தை பண்ணிட்ட மாதிரி அப்படியே அம்புகள் என் மேலே பாயுது. எல்லாம் குற்றச்சாட்டாக வருது. அது அதிகமாக யார் என்றால் மதத்தில் இருக்கிற கிறித்தவர்கள். அந்த மதத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியாது. அதனால் இந்த படம் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத நல்லிணக்கத்துக்காக தான் நான் எடுத்தேன். எல்லாருக்கும் ஒரு கடவுள்ன்ற கான்செப்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை சொல்கிறதுக்காக நான் ஒரு படம் எடுத்திருக்கேன். இதில் மத வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக இது போன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இதை மத ரீதியாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. முடிவில் கிறித்தவர்கள் சடலத்தை எரிக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது பைபிள் இன்னும் நீங்கள் பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி புதைச்சாதான் நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையே மண்ணு போட்டு மூடி புதைக்கலையே, பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணலையே. கல் அறை அப்படின்னாலே கல்லினால் செய்யப்பட்ட ஒரு அறை, ஒரு ரூம். அது குகையில் வெட்டி அவருடைய சடலத்தை வைத்தார்கள் தான் பார்க்குது. அந்த வழியில் பார்த்தா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், கிறித்தவர்கள் எல்லாமே நல்லா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக கிறிஸ்தவ கல்லறையாக தான் இருக்கும். ஏன்னா மலையை வெட்டி வெட்டி பாடியை வைக்கிற மாதிரி ஆகிருக்கும். அப்படி அல்ல, அது கிடையாது. நாம ஒன்றை படிச்சுட்டு நம்ம இன்றைக்கி வீம்புக்கு சண்டைக்கு வந்துட்டுருக்கோம். அது கிடையாது. முதல்ல சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அதெல்லாம் நம்ம படிக்காமையே நம்ம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சரியானது அப்படின்னு. அதனால் தான் முதல்ல லேர்னிங் இஸ் ஈஸி, அன்லேர்னிங் இஸ் ஹார்ட். கற்றுக்கொள்வது என்பது எளிது, தவறாய் கற்றுக்கொண்டதிலிருந்து வெளியே வருவது அது மிக மிக கடினம். இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்கு. அவங்களா ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அரைக்குறையாக கொரமாச பிடிஹெச் டிடிஹெச்னு அந்த மாதிரி நிறைய ஏதோ ஒன்று படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கலாச்சாரத்தின் அடிப்படை, பாரம்பரியத்தின் அடிப்படையில் வருது. நான் கண்டிப்பாக நீங்கள் புதைச்சி தான் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை, அல்லது எரிச்சு தான் ஆகணும் அப்படின்னும் நான் சொல்லவே இல்லை. அவரவருடைய விருப்பம். எனக்கு என்னுடைய சடலத்தை எரிக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா அதை செஞ்சுட்டு போங்கன்னு தான் நான் சொல்கிறேன் வழிய இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேதாகமும் சொல்லவில்லை, நானும் சொல்லவில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு காரியம் பாருங்கள், மரித்த பின்பு உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது நாமே கடவுளுடைய பவரை மட்டுப்படுத்துகிற மாதிரி அவரை நம்ம ஏதோ இது ஒரு தெய்வ குற்றம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புதைச்சாதான் அவரால் உயிர்த்தெழ வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நாமவே கற்பனை பண்ணிக்கிட்டேன். அது கிடையாது. அது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அது மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு பாடி தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன் எலும்பே அங்கே இருக்காது. அப்போ அவங்க புதைச்சா என்ன, கொளுத்துனா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான ஒரு காரியம், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பரலோகம் போக மாட்டார். அவர் எரிச்சிட்டாங்க. கிடைச்ச 2-3 எலும்பை கொண்டு போய் தான் வச்சு அடக்கம் பண்ணாங்க. அப்போ அவர் புதைக்கவே இல்லையே. அப்போ என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ். பிளேன் கிராஷில் இறந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் புதைக்கவே இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன். யூகேயில் ஒரு பெரிய ஊழியர், அவர் பேர் தீபக், நல்ல ஒரு ஊழியம் பண்ணிகிட்ருக்கார். என்னென்னா, அங்கிருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற அந்த சபைகள், அதாவது ஆலயங்கள், சர்ச்சஸில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு தொழில் ரீதியாக உதவி செய்கிறார். அவங்களுக்கு தைய மிஷின் கொடுக்கறது, ஒரு சிறு தொழிலுக்கு உதவி செய்வதாக அருமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு முதியவர், 65 வயது. கொரோனாவில் அவர் இறந்துட்டார். கோவிடில் இறந்தபோது யூகேல கோவிடில் மரித்து போனவர்கள், கொரோனாவில் மரித்த யாருக்குமே பாடி கிடைக்கல, கவர்மெண்ட்டே கொடுக்கல, யாரையும் புதைக்கலை, எல்லாரையும் கொளுத்தி எரித்து சாம்பலை தான் கொடுத்தாங்க. அதற்கு சாட்சி நான். ஏன்னா அவங்களுடைய மனைவி அவர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகும்போது ஒரு குடுவையில்
அந்த லண்டன் அரசாங்கம், இங்கிலாந்து தேசத்தின் அரசாங்கம் அவர்கள் ஒரு குடுவையில் அவருடைய சாம்பலை கொடுத்துருக்காங்க. இன்னும் அவர் வீட்டில் இருக்குது. அவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணார். அவர் எப்படி பரலோகம் போக மாட்டாரா? உயிர் தழுதல் அவருக்கு கிடையாதா? என்ன நம்ம பேசுகிறோம்? என்ன பேசுகிறீங்க? என்ன கேட்குறீங்க? ஏதோ அரைங்குறையமாக படிச்சுட்டு வந்தெல்லாம் பேசக்கூடாது. நானும் பொறுமையாக முதல்ல இருந்தே அதனால தான் சரி எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் இதை பதில் சொல்லுவோம் அப்படின்னு தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன். கிறித்தவர்கள் முதல்ல மாறணும். நம்ம கலாச்சாரத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். எனக்கு தெரிந்து 3 பிராமண சகோதரர்கள், ஏன் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை, நீ ஏன் கிறிஸ்தவனாக மாறவில்லை என்றால், அவன் சொன்ன முதல் பதில், நாங்கள் உங்கள் மதத்துக்கு வந்துட்டோம்னா நீங்கள் எங்களை புதைச்சிருவீங்க, புழுத்து போய் சாவறதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். அதை என்ன சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், ஒரு ரட்சிப்புக்கு எது தடையாக இருக்கிறது என்றால், நாமளாக புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்னவோ அப்படியே இயேசு கிறிஸ்து இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் பண்ணணும்னு. நான் எருசலேம் சென்றபோது அங்கே ஒலிவ மலை அடிவாரத்தில் 1,00,000க்கு மேல் கல்லறை இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற முட்டாள் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் வாழறது அமெரிக்காவில் வாழறான். ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அவர் காலை ஒலிவ மலையில் தான் கால் வைப்பார். அதனால் நான் அங்கே புதைச்சிட்டா உடனே எழுச்சிப்பேன். பார்த்தீங்களா? அதனால் முட்டாளுங்க அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறாங்க. சரி, அவனுக்கு தான் அப்படி இருக்கானுங்க, அவனுக்கும் அந்த அறிவு இல்லை. ஆனால் அவனுங்க மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் பணம் கொழுத்து அவன் என்ன பண்ணான், விற்கிறான் லேண்டை, அதை கோடிகள் கொடுத்து வாங்குகிறான். நல்லா சிந்திக்கணும். உயிர்த்தெழுதலுக்கு நீ கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டுமே ஒழிய பெட்டிக்குள் அடக்கம் பண்ண வேண்டும், மண்ணுக்குள் புதைக்க வேண்டும்லாம் பைபிள் சொல்லலை. கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்றால் இயேசு உனக்குள் ஜீவிக்க வேண்டும், உனக்குள் பிறக்க வேண்டும். இயேசு உனக்குள் பிறந்தால் நீ கிறிஸ்துவுக்குள் மரிப்பாய், நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தால் உனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. இதுதான் நம்ம பார்க்கணும். இதை விட்டுட்டு பச்சிங்களா கொளுத்துனீங்களான்னு இதையே பேசிகிட்டு இருந்தோம்னாக்கா அப்புறம் என்ன, யார் உள்ளே வருவான்? யோசித்து பாருங்களேன். கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும்னா பொட்டு எடுத்துருவீங்களோ, பூ எடுத்துருவீங்களோ, வெள்ளைப்படவை கட்டிடுவீங்களோ அப்படின்னு பயந்து பாதி பேர் வராமல் இருக்காங்க. இன்னும் சில பேர் இன்றைக்கு உங்கள் முன்பாக இந்த ஒரு இறைவன் சந்நிதின்னு நான் நினைக்கிறேன், இது கடவுள் சந்நிதின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிறான்றதை வச்சு ஒன்று சொல்கிறேன். என்னுடைய மனைவி அவங்க ஒரு பிராமண சமூகத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவங்க முதல் கண்டிஷனை என்னிடமும் என் பிள்ளைகளிடமும் சொன்னது ஒன்று தான், நாம் இறந்துட்டேன்னா என்னை கொளுத்துறீங்க, எரிச்சிருங்க, புதைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். நானும் என் பிள்ளைகளிடத்தில் அதான் சொல்லியிருக்கேன், என்னை தயவுசெய்து புதைக்காதீங்க, ஏனென்றால் நான் மரித்த பின்பும் மதத்தில் இல்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ வெறும் பிரசங்க வாய் வார்த்தையாக பேசிட்டு போனேன்னு இந்த மக்கள் நினைக்கக்கூடாது. நாளைக்கு நான் மரிக்கும்போது எல்லாரும் மயானத்தில் என்னை பார்க்கணும், அங்கே இவருடைய சடலமும் எரிக்கப்பட்டது, இவர் பரலோகம் போவார் என்று மக்கள் நம்ப வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு தான் இந்த பதிவை நான் போடுறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். டைட்டானிக்குன்னு ஒரு கப்பல், அந்த கப்பலில் கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மரித்து போயிட போகிறோன்ட்டு, இறந்து போகிறோன்னு அந்த நிலைமை வரும்போது அங்கே இசைக்கருவி வாசித்து கொண்டிருந்த அந்த பேண்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு இது வருது, சீட்டு வருது. என்னென்னா, இந்த பாடலை நீங்கள் வாசிங்க, எல்லாரும் நம்ம இறந்துட போகிறோம். அந்த பாடல் என்னன்னு தெரியுமா? அந்த பாடல் தான் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி என்கின்ற பாடல். அது தமிழில் சந்தியாகு என்கின்ற ஒரு ஐயர் எழுதியிருந்தாலும் அது ஆங்கிலத்தில் நியரிங் டு ஹிம் அப்படின்ற ஒரு பாடல். அதுதான் அங்கே பாடப்பட்ட பாடல். அந்த பாடலை பாடும்போது அவரே என்ன நினச்சார்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் நாமும் இறந்து போகிறோம், அப்போ நான் கடைசியாக வாசித்த என்னுடைய வயலின் என்னை கூட இருக்கணும்னு சொல்லி அவர் வயலினை கையில் கட்டிக்கிட்டு கடைசியாக வாசித்த பாடல் அதுதான். அந்த டைட்டானிக்கில் மரித்து போவதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு கேட்ட அத்தனை பேரும் பரலோகம் போக மாட்டாங்களா? யார் பாடியும் கிடைக்கல, எல்லாருமே கடலில் தான் செத்து போனாங்க. அதனால் முதல்ல புரிஞ்சுக்கிங்க, சத்தியத்தை சத்தியமாய் தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை தியானியுங்க. சும்மா கதவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு கிளம்பி வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு படம்னா அதுக்கு ஆராய்ச்சி உண்டு, அதற்கு அநேக டிஸ்கஷன்ஸ் உண்டு, அநேக ஆய்வாளர்களோடெல்லாம் பழகி அநேக இடங்களில் நானும் டிடிஹெச் எம்டி எல்லாமே பண்ணியிருக்கேன்.
நிறைய படிச்சிருக்கேன். அநேகர் இடத்துல இதை கேட்டு என்னை விட முதியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் பேசி கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த படத்தின் காட்சியில் நான் காண்பித்தது கூட நான் எழுதிய வசனம் அல்ல. இன்றைக்கு CSI சென்னை பேராயம், நீங்கள் போய் அங்கே அந்த புக்கை வாங்கி பாருங்கள். அந்த இறுதி சடங்கில் படிக்க வேண்டிய வாசகம் குறிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் 2 வரியும் இருக்கும். இவரை நாங்கள் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னு இருக்கும், நெருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்றும் இருக்கும். அது அங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு விசுவாசி என்னை எரிக்கத்தான் வேண்டும் என்று அவர் போதகரிடம் கேட்டால் அவரை எரிக்க வேண்டும், எரிக்கும் போது வாசிப்பதற்காக என்று வாசகத்தையே மாற்றி வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேராயம் இருக்கிறது. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படத்தில் அவர் படித்தது என்னுடைய வசனம் அல்ல, அந்த புத்தகத்தில் இருந்ததை தான் படித்தார். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள். படத்தில் அநேக காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதெல்லாம் ஏதோ என்னுடைய கற்பனை அல்ல, இவைகளெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக எழுதப்பட்டவை. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.